ஹாய் மக்களே, வெல்கம் டு லலிதா கிச்சன். இன்னைக்கு சிக்கன் கட்லெட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன், மஞ்சள் பொடி, பெப்பர் தூள், சால்ட்டு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா வேக வச்சுடுங்க. ஒரு 10-15 நிமிஷத்தில் சிக்கன் வெந்துடும். நீங்கள் அதை மாற்றிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பெருஞ்சீரகம், கருவேப்பிலை, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, தனியா பொடி, பெப்பர், தேவைக்கேற்ற சால்ட்டு, கொஞ்சமாக ரோஸ்ட் பண்ணி வச்சுட்டு கடலை மாவு, அது எல்லாமே போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்துடுங்க. நல்லா வறுத்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி மசிச்சு வச்சுருக்கேன். அந்த உருளைக்கிழங்கை நீங்கள் அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சிக்கனை, அதை பல்ஸ் மூடில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும். கொஞ்சமாக அப்படியே முட்டை பொடி மசாலா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா, இந்த உருளைக்கிழங்கு போட்டதுக்கப்புறமா நீங்கள் அந்த சிக்கனையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நல்லா நம்மளுக்கு வடை இருக்கும் இல்லையா, தண்ணி இல்லாமல் வடை போடுறதுக்கு ஒரு மாவு பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கணும். தண்ணி இல்லாமல், இதுக்கு தண்ணியே நீங்கள் எதுவுமே ஊற்றக்கூடாது. சிக்கனை கூட அரைக்கிறப்ப தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி தான் நீங்கள் அரைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். நீங்கள் தட்டி எடுத்துருங்க. ஒரு முட்டையில் பெப்பர் தூள், சால்ட்டு போட்டு நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பிரெட் கிராம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பிரெட் கிராம் இல்லைன்னா நீங்கள் வீட்லேயே ப்ரெட் இருக்கு இல்லையா, அதை மிக்சியில் போட்டு ரெடி பண்ணிங்கன்னா பிரெட் கிராம் ரெடி ஆகிடும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஷேப் உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ, ரவுண்டாகவும் பண்ணலாம், எந்த மாடலில் வேணாலும் பண்ணலாம். பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு முட்டையில் தொட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் பிரெட் கிராமில் தொட்டு எடுங்க. மிதமான சூட்டில், ரொம்ப சூட்டில் போட்டாலும் நம்மளுக்கு கருகிடும். மிதமான சூட்டில் நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கிறத போட்டு சிக்கன் மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்திங்கன்னா சுவையாக டேஸ்ட்டான எம்மியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் கட்லெட் ரெடி. நன்றி, வணக்கம்.